வருகின்ற ஜூலை 6ஆம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக 2 கோரிக்கைகளை முன்வைத்து மதுரையில் பேரணியினுடைய இறுதியில் மாநாட்டு ஒன்றை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். இந்த 2 கோரிக்கைகளில் முதல் கோரிக்கை, உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் சிறுபான்மை சமூகத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது. 2வது கோரிக்கை, நாடாளுமன்றத்தில் சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டம், வக்ஃபுகளை முழுமையாக ஒழிக்கக்கூடிய, வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வக்ஃபு திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஜூலை 6 மதுரை மாநகரிலே பேரணியும் மாநாட்டையும் நடத்துகிறோம். அரசியல் பிரதிநிதித்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜூலை 2025 நிலவரப்படி 776 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 39 பேர் மட்டுமே முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். இவர்களில் மாநிலங்களவையில் 15 பேர் இருக்காங்க, மக்களவையில் 24 பேர் இருக்காங்க. 233 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவையில், அதாவது ராஜ்யசபாவில் முஸ்லீம்களுடைய சதவீதம் 6.44 விழுக்காடு மட்டுமே. 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில், லோக்சபாவில் 4.42% மட்டுமே உறுப்பினர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். மொத்தம் 28 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது. இந்த 28 மாநிலங்களில் 12 மாநிலங்களிலிருந்தும் 3 ஒன்றிய ஆளுகை பகுதி, அதாவது யூனியன் பிரதேசம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, அங்கிருந்து மட்டும்தான் முஸ்லீம்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2024 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 24 முஸ்லீம்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது மொத்த மக்களவை உறுப்பினர்களில் 4.4 விழுக்காடு மட்டும்தான். 2021 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இப்போது முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த நாட்டில் 15 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 15 விழுக்காடுக்கு ஏற்ப மாநிலங்களவையிலேயோ அல்லது மக்களவையிலேயோ முஸ்லீம் உறுப்பினர்கள் இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை.